श्रीमद्रङ्गशटारिशम्यमिवराट् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवच्चविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் அற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 11வது நாள் திருப்பாவையோட 11வது பாசுரத்தை நாம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவல் அருதம் பொற்கொடியே புற்றரவல் குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தால் இது 11லேருந்து 15 திருப்பாவையுடைய 3வது பாகம். இந்த 5 பாசுரத்தால் கிருஷ்ணனிடத்தில் ஏற்கனவே காதல் கொண்டு அவனோடு ஏற்கனவே பழகின தோழிகளை ஆண்டாள் எழுப்ப போகிறா. அதில் முதல் தோழியை எழுப்புறா. அதில் எழுப்பும் பொழுது அவளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அடையாளங்களை சொல்லி அவளை எழுப்புறா. எப்படி அப்படின்னா, கற்று கறவை கணங்கள் பல கறந்து, அதாவது கன்றுகளோடு இருக்கக்கூடிய கறவை மாடுகள். கறவை மாடுகள்னால் நிறைய பால் சுரக்கக்கூடிய மாடுகள்னு அர்த்தம். அந்த மாடுகள் எல்லாமே, அதாவது ஆயர்பாடியில், இந்த ஒரு வீட்டில் மட்டும் இல்லாமல் ஆயர்பாடியில் எல்லா ராத்துலேயுமே அந்த கண்ணுகளோட தான் அந்த மாடு இருக்கான். மாடு இல்லை, அதாவது கண்ணு இல்லாத மாடே இல்லை. அதனால் கற்று கறவை. ஏன் அப்படின்னா, நாம் ஒரு பால் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி சாப்பிட்ட பாலை தான் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி மாட்டுக்கு 2 கொம்பும் இருக்கணும். ஒரு கொம்பு இருந்து ஒரு கொம்பு கோணலாக இருந்து அந்த மாதிரி இருக்கிற மாடோட பால் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கண்ணுக்குட்டி சாப்பிட்ட பாலை தான் சாப்பிடணும் அப்படின்றச்சே அந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டின்றது ஒன்று அவசியமாக இருக்கணும். இந்த ஆயர்பாடியில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு மாடு கூட கண்ணுக்குட்டியே இல்லாமையே இல்லை, எல்லாத்துக்கும் கண்ணுக்குட்டி இருக்கான். அதனால் கற்றுக்கறவை. இது முதல் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறா, ஒரு மாடு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போதே வயிற்றுலையும் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுட்டு இருக்கான், அதனாலேயும் அது கற்றுக்கறவை அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி 1 2 இல்லை, கணங்கள் கூட்டங்கள். இப்படி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, இந்த மாதிரி பல மாடுகள் இருக்குது, அதை எல்லாத்தையும் கறக்கிறா அப்படின்னு இந்த முதல் வரிக்கு அர்த்தம். இங்கே அந்த சமிருத்தியை சொல்லும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் மாடையும் கண்ணுகளையும் ஓட்டிட்டு காட்டில் போய் மாடு மேய்க்க போகிறார். அப்போ இவாள்லாம் மத்தியானத்தில் சாப்பிட்றதுக்காக போயிருக்கும் பொழுது மாடுகள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கு தனியாக. அப்போ பிரம்மா இந்த மாடையும் கண்ணையும் திருடிட்டு போய்டுறாராம். கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு பார்க்கணுன்னு. கிருஷ்ணன் தான் தெய்வமாச்சு. இந்த கதை தெரிஞ்சதுனால தானே பலவிதமான மாடுகளாகவும் பலவிதமாக கன்றுகளாகவும் மாறி, அந்த ஆயர்பாடி முழுக்க தானே மாடுகளாகவும் கன்றுகளாகவும் மாறி அந்த இடத்த பூர்த்தியாக நிரப்பிட்டானா கண்ணன். பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், நாம் தான் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டோமே, கண்ணனால் எப்படி பண்ண முடியாது அப்படின்னா, அப்போ தான் பெருமாளுடைய தன்மையை புரிஞ்சிக்கிறார். இதில் இன்னொரு என்னென்னா, பிரம்மா இங்கேருந்து இந்த மாடையும் கண்ணையும் திருடின்ட்டு அவருடைய ஊரான சத்தியலோகத்துக்கு போகிறார். அங்கே போனால் அங்கே வாயில் காப்பான், அதாவது துவாரபாலகர்கள் பிரம்மாவை அவர் ஆற்றுக்குள்ளே சேர்க்கலையாம். ஏன்னு கேட்டால், ஏற்கனவே உள்ள ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கார், நீர் யார் வேஷம் போட்டு வந்துட்டுருக்கிறதுக்கு, நம்ம உள்ளே சேர்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணனே பிரம்மாவாக வேஷம் போட்டு உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துட்டுருக்கார். அதனால் உள்ளுக்குள்ளே பிரம்மா இருக்கிறச்சே உண்மையான பிரம்மா வெளியில் வெள்ளை அனுப்புகிற மாதிரி ஆகிடுது. இதை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு மனசு கிளேசம்படி, ஐயோ பெருமாள் கிட்ட நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பெருமாள் கிட்ட அபசார க்ஷமாபணம் பண்ணிக்கிறாராம். இதை தான் தேசிகன் சொல்லும் பொழுது, கன்று மலர் பசுவும் அலராகி நின்ற கன்றாகி பசுவாகி நின்ற வண்ணம் இன்று மறை மாட்டுக்கு ஓரிடையனான ஏகாந்தி அப்படின்னு கிருஷ்ணனை சொல்கிறார். கண்ணாகவும் பலவாகவும் பெருமாளே இருந்து மறைன்னு சொல்லக்கூடிய தனத்துக்கு அவனே ஆரம்பகர்த்தாவாக இருக்கிறான் அப்படின்றது அந்த பாசுரத்துக்கான அர்த்தம். அப்போது அந்த கறவைகள் கன்றுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்ல வந்த பாசுரம் கற்றுக்கறவை பாசுரம். கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய, அதாவது இவாளுக்கு தொழில், குலத்தொழில் என்ன, மாடு மேய்த்து பால் கறந்து பால் விற்கிறது இவாளுக்கு குலத்தொழில். அப்படி இருக்கும் பொழுது செற்றார் திரளழியன்னு ஏன் சொல்லுவானே, செற்றார் திரளழிய அப்படின்னா, செற்றார்னா எதிரிகள், அவளுடைய திரள்னா அந்த பராக்கிரமம், அந்த பெருமை, அதை அழிக்கணுமா. அதாவது அவள் அழிக்கிறது இல்லை, அவளுடைய பராக்கிரமத்தை அழிக்கிறதுல தான் இவாளுக்கு நோக்கு. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து
தினம் கம்சன் யாராவது ஒரு அரக்கனையோ அசுரனையோ அனுப்பிச்சு கிருஷ்ணனை துன்புறுத்துறது, இல்லை ஆயர் குலத்தில் இருக்கிறவாளை துன்புறுத்துறதே ஒரு காரியமாக வச்சுருந்தான். அதனால் கிருஷ்ணனுக்கு ஏதாவது தீங்கு வந்துட போகிறதேன்றதுக்காக இவாளெலாம் என்ன பண்ணுறாளாம், தினமும் உடல் பயிற்சி, என்ன அதுக்காக தான் மாட்டை கறக்கிறாளாம். அது இவளுக்கு ஒரு உடல் பயிற்சி மாதிரி இருக்கான். அதனால் தங்களை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் கண்ணனுக்கு உதவுறதுக்காக தங்களை வளர்த்துக்கிறாளாம், உடம்பை வளர்த்துக்கிறாளாம். அதனால் செற்றார் திரளழியன்னா கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு வந்தால் அப்போது கண்ணனோட கூட இருந்து வரப்போகிற எதிரிகளை சமாளிப்பதற்காக இவர்கள் இவ்வாறு செய்கிறார் அப்படின்றது பாசுரத்துக்கான அர்த்தம். கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய அப்படின்னா, செற்றார் திரளழியறதுன்றது என்ன அப்படின்னா, ராவணனும் முதல் நாள் யுத்தத்துக்கு போகிறா. ராவணனுடைய படையெல்லாம் ராமன் அழிச்சு விடுறார். அவனுடைய கிரீட்டம், வாள் எல்லாத்தையும் பெருமாள் சரத்தை போட்டு, அதாவது அம்பை போட்டு ராவணனை நிலைகளையே வச்சு விடுறார். அப்போது கம்பன் வர்ணிக்கிறார், வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி முடிகள் 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறும் கையே மீண்டு புக்கான் அப்படின்னர். அதாவது யானைகள், எத்தனை யானைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மார்பில் தைரியம் உண்டான் ராவனுக்கு. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், தன்னுடைய சாமகானத்தால் அந்த கைலாய மலையே தூக்கினானான். அப்படிப்பட்ட வரையினை எடுத்த தோள், அவ்வளோ பெரிய பராக்கிரமமுடைய தோள்கள். நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும், அந்த சாமகானம் பாடுறதுல நாரதருக்கு நிகர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நாரத முனிவருக்கு நிகராக சாமகானத்தை பாடியவன். தாரணி முடிகள் 10, அந்த ராவணனுக்கு 10 தலை, இது எல்லாத்தையும் போட்டனான். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பர உடைத்த நாவும், அதையும் தொலைச்சிட்டான். தாரணி முடிகள் 10, அவனுக்கு 10 தலைன்றது உலக பிரசித்தம். அந்த 10 தலைகளையும் தொங்க போட்டுண்டு சங்கரன் கொடுத்த வாளும், சிவபெருமான் இவருக்கு இவனுடைய தபஸை பார்த்து மகிழ்ந்து இவனுக்கு ஒரு கத்தி கொடுக்குறார், வாள். அதையும் போட்டுட்டு கடைசி எல்லாத்துக்கும் மேலே இவனுக்கே பெயர் பெற்ற வீரம், அதையும் களத்தே போட்டு, போர்க்களத்தை போட்டு வெறும் கையே மீண்டு புக்கான்னு அப்படின்னு கம்பநாடன் சொல்கிறார். பாருங்க, இது எல்லாத்தையும் தொலைச்சான். இதுதான் அந்த திரள் அழியிறது அப்படின்றது. ஏன்னா தன்கிட்ட எதெல்லாம் பெருமைன்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ராவணனுக்கு இருந்ததோ அது எல்லாத்தையும் ராமபிரான் அழிச்சிட்டு நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். அதுதான் திரள் அழிய. சென்று செரு செய்யும், அதாவது இவா தேடி போய் யாரையுமே வலிய வம்புக்கு இழுக்க மாட்டலாம். யாராவது வந்தால் கண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக செய்வாளாம், அதுவும் அழிக்க மாட்டா. திரள் அழி, அதுதான் சென்று செரு செய்யும். குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இந்த பொற்கொடின்றது இந்த தோழிக்கான அடைமொழி விசேஷனம். அதாவது தங்கக்கொடி போல இருப்பாளாம் இவோ. யாரு? இந்த தோழி. குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. ஒரு குற்றம் கூட இவகிட்ட சொல்லவே முடியாதான். குற்றமொன்று இல்லாத அப்படின்னா, குற்றங்கள் அப்படின்னா அபச்சாரம்னு பேர், அபராதம்னு பேர். குற்றங்களை 3 வகையாக சொல்லுவா. ஒன்று பகவத் அபச்சாரம், 2வது பாகவத அபச்சாரம், 3வது அசக்கியாபச்சாரம். பகவத் அபச்சாரம் அப்படின்னா பெருமாள் கிட்ட நாம் பண்ணக்கூடிய தவறுகள். கோவிலுக்கு போகிறோம், பிரசாதம் கொடுக்குறா, அந்த பிரசாதத்தை அப்படியே எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டு கையை அலம்பிக்காமே அங்கே போய் பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கிறது, துளசி வாங்கிக்கிறது, புஷ்பம் வாங்கிக்கிறது, அது தவறு, அது ஒரு அபச்சாரம். ஏன்னா எச்சல்றது ஒரு அசுத்தமான வஸ்து, தூய்மை இல்லாத வஸ்து. அது கையில் பட்ட உடனே அதிலேயே பெருமாளுடைய பிரசாதத்தை வாங்கிக்கிறதுன்றது அடுத்த தவறு. அதனால் இந்த மாதிரி பண்ணுற தவறெல்லாம் பகவத் அபச்சாரம். இல்லை பெருமாள் எதெல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரோ அதை பண்ணாமல் விடுறதும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ சாஸ்திரங்களில் அதெல்லாம் பண்ணுறதும் பகவத் அபச்சாரம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. 2வது பாகவத அபச்சாரம். பெருமாள் தன்னிடத்துல யாராவது தப்பு பண்ணாலும் பொறுத்துப்பார். ஆனால் தன்னுடைய அடியார்கள் இடத்துல யாராவது தப்பு பண்ணால் பெருமாள் பொறுத்துக்கவே மாட்டாராம். பெருமாளுக்கு அவ்வளவு கோபம் வருமா. அப்படி ஒருத்தர் நடந்துட்டானா பெருமாள் அவனை ஒதுக்கி வச்சுடுவாராம். அவ்வளோ பெருமாளுக்கு தாப்பம் ஏற்படுமா. அதனால் பகவத் அபச்சாரம் பண்ணால், அதாவது பெருமாள் கிட்ட தப்பு பண்ணால் அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. ஒரு அடியார் இடத்துல தப்பு பண்ணால் நம்மளுடைய அகங்காரத்தை ஒழிச்சிட்டு, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த அடியார்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்குற வரைக்கும் பெருமாளுடைய கோபமானது இறங்கவே இறங்காதான். அதனால தான் பாகவத அபச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடியாரிடத்தில் செய்யக்கூடிய தவிர பார்த்து, அதாவது ஒரு பாம்பு இருக்கும்பொழுது பார்த்து நடக்கணும், மிதிச்சிட்டோன்னா கடிச்சிடும், அந்த மாதிரி அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். 3வது அசக்கிய அபச்சாரம். சக்கியம்னா பொறுத்துக்கிறது,
அசக்கியம்னா பொறுத்துக்க முடியாதது. இப்போது நாம் சொல்கிறோம், எனக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளை பிடிக்கும், ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் வசதி, திருப்பதி பெருமாள் அவ்வளோ கிடையாதுன்னெலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ச்சையெல்லாம் பண்ணுவாள். இந்த மாதிரி பெருமாள்களுக்குள்ளே இந்த பெருமாள் தான் வசதி, அந்த பெருமாள் தான் வசதின்னு. அந்த மாதிரி பண்ணுறது அசக்கியாபச்சாரம். ஏன்னா பெருமாள்னு பார்த்தேன்னா எல்லாமே பெருமாளுடைய அவதாரங்கள் தான். ரங்கநாதனும் பெருமாள் தான், திருவேங்கடன் சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாளும் பெருமாள் தான். இவா 2 பேருக்குள்ள போட்டியை கற்பித்து ஒரு கம்பேரிசன் பண்ணோன்னா அது தப்பு. அதனால் இந்த மாதிரி பண்ணுற தவறுகள் கூட பெருமாளுக்கு பொறுக்காது. அதனால் அது அசக்கியாபச்சாரம் அப்படின்னு இந்த 3 விதமான அபச்சாரத்தை சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி அபச்சாரங்கள் எதுவுமே இல்லாத பொற்கொடி போன்றவளாம் யார்? இந்த தோழி. சீதையை பற்றி கம்பநாடன் சொல்லும் பொழுது, சதகோடி மின் சேவிக்க மின் அரசு நின்றாள் அப்படின்னர். அதாவது சீதா கன்னிமாடத்தில் இருக்கலாம், ராமன் மித்திலை நகரத்துக்குள்ளே வரான், கன்னிமாடத்தில் சீதையை பார்க்குறான். சதகோடி மின் சேவிக்க, சதகோடினா 100 கோடி மின்னல்கள்லாம் சேவிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அதெல்லாம் வெக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மின் அரசு, ஒரு மின்னல் ராஜ்யத்தை உடையவள் மாதிரி அந்த சீதையானவள் நின்றாள். அப்படின்னா ஒரு மின்னல் கொடி போல சீதை நின்றாள் அப்படின்னு கம்பனுடைய வர்ணனை. அப்படிப்பட்ட பொற்கொடியே இந்த திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது, ஓர் இந்நிலவஞ்சி கொடியொன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாயாங்கிடையே மின்னா இளவே இரண்டா இணைச்செப்பாய் முன்னாய தொண்டையாய் கெண்டை குலமிரண்டாய் அன்ன திருவுருவும் நின்னதறியாதே என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவளையும் பொன்னியலும் மேகலையும் மாங்கொழியப்போந்தேற்கு மண்ணு மறி கடலும் ஆர்க்கும் அப்படின்னு தன்னுடைய மடலில் சொல்கிறார். அதாவது திருநறையூர்ன்ற திவ்யதேசத்தில் வஞ்சுளவல்லின்னு தாயாருக்கு பேர். வஞ்சி கொடி ஒன்று நின்றது தான். அந்த தாயார் நிற்கிற அழகே ஒரு வஞ்சி கொடி போல் இருக்காளான்னு சொல்லிட்டு அன்னமாவும் மீனாவும் இந்த மாதிரி பலவிதமான உவமைகளை சொல்லி அந்த தாயாரை திருமங்கை ஆழ்வார் வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தாயாருக்கு எல்லா விதத்திலையும் துல்லியமான பொற்கொடி, துல்லியம்னா சமமாக இருக்கக்கூடிய தோழியே பொற்கொடியே, குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றற வல்குல். புற்றற வல்குல்றது இவளுடைய அங்க லாவண்யத்தை சொல்கிறது, அதாவது அழகை சொல்கிறது. பெண்களுக்கே உரிய அழகு சின்னங்களை இந்த வார்த்தையால் ஆண்டாள் பிராட்டி சொல்கிறா. இதனால் அந்த பெண்ணுடைய கற்போட வலிமையை சொல்கிறார் யார்? ஆண்டாள். இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கணும். பரசுராம அவதாரத்தில் பெருமாள் என்ன பண்ணார்னா, 21 தலைமுறை ராஜாக்களெல்லாம் அழித்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவள் அப்பா கிட்ட இந்த ராஜாக்கள்லாம் வந்து தப்பு பண்ணிட்டான்றதுக்காக பழி வாங்கிறதுக்காக 21 தலைமுறை ராஜாக்களை அழித்து அவளுடைய ரத்தத்தை கொண்டு ஒரு 5 குளம் கட்டினாராம். யார்? பரசுராமன். உதிர குழுவு வார் புனலுள் குளித்து வெங்கோபம் தவிர்ந்தவன் அப்படின்னு கலியன் சொல்கிறார், அதாவது திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். அவளுடைய ரத்தத்தை கொண்டு 5 குளத்தை கட்டினாராம். இந்த மாதிரி அவளை நம்ம பண்ணிட்டோமே, அதனால் நமக்கு பாப்பம் வருமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக அந்த 5 குளத்தை கட்டினாராம். அதுக்கு சாட்சியாக கஷ்யப பிரஜாபதியை கூட்டு நீர் வந்து சாட்சியாக இருக்கணும், நான் அந்த மாதிரி தர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படின்றச்ச கஷ்யப பிரஜாபதி ஒரு க்ஷணம் வந்து யோசித்தாராம். இந்த மாதிரி ரத்தத்தை கொண்டு பண்ணுறாரே இது சரியா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு பாம்பு புத்து இருந்துதான். அந்த பாம்பு புத்துக்குள்ளே ஒரு பெண் பாம்பு இருந்துதான். அப்போது அந்த பெண் பாம்பு தலையெட்டி பார்த்த உடனே ஒரு ஆண் பாம்பு அந்த பெண் பாம்பை அடையணும்னு ஆசைப்பட்டு அந்த புத்துக்குள்ளே இறங்க வந்துதான். இந்த பெண் பாம்பு வராத வராத வராதன்னு கதறித்தான். அப்போது கேட்காம அந்த ஆண் பாம்பு புத்துக்குள்ளே போகும் பொழுது உடனேவே எரிஞ்சு வெளியில் வந்து விழுந்துருத்தான் இது இந்த ஆண் பாம்பு. அதுக்கு அந்த பெண் பாம்பு சொல்லித்தான், அப்பா இது பரசுராமர் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல அநீதி செஞ்சேன்னா அது நிற்காது, அதனால் பெண்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய இடத்துல பரசுராமர் இருக்கக்கூடிய இடத்துல அநீதின்றது வரவே வராது அப்படின்னு சொல்லி அந்த பெண் பாம்பு சொல்லிச்சுன்னு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. இப்போ இந்த பரசுராமர் 5 குளம் கட்டினார்னு சொன்னோமோ இல்லையோ, அதுதான் இன்னைக்கு 5 நதிகளாக மாறி பஞ்ச அப் 5 நீர்நிலைகள்னு அர்த்தம். அதுதான் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய பஞ்சாப் மாநிலம். அப்படி பரசுராமர் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது ஒரு பாம்பு கதையை கொண்டு பார்த்தோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல, பெருமாளை பூஜிக்கக்கூடிய இடத்துல துர்பிக்ஷம், அதாவது கெட்டதே நடக்காதுன்றதை தான் நம்ம முதல் ஓங்கி உலக கலந்த பாசுரத்தில் பார்த்தோம், தீங்கின்றி நாடெல்லாம்னு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அர்த்தம் தான் இந்த இடம். அப்படிப்பட்ட புற்றற வல்குல், கற்பின் குலமாக இருக்கக்கூடிய மாதரே பெண்ணே அப்படின்னு ஆண்டாள் விழிக்கிறா. புற்றற வல்குல் புனமயிலே போதராய். பாம்பை சொல்லிட்டா அடுத்தது மயிலை சொல்கிறா. பாம்புக்கு எதிரி மயில். இவ ஏன் மயில்னா, ஆண்மயில் தோகை விரித்து ஆடும்பொழுது பெண்மயில் அதை பார்த்து ரசித்து அந்த ஆண்மயிலோட சேரத்துக்கு ஆசைப்படுமா. அந்த மாதிரி கண்ணன் தலையில் மயில் பீலியை வச்சுண்டு கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து பீதக வாடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான்னு ஆழ்வார் சொல்கிறார்.
அப்படி கண்ணன் மயில் தொகையை விரிச்சுண்டு குழலூதிண்டு நடனம் ஆடும் பொழுது இந்த பெண்கள்லாம் அந்த கண்ணன்ற சூரியனை பார்த்து தாமரப்பூ மலர்ற மாதிரி மலரலாம். அதை தான் சுவாமி தேசிகன் கோபால விம்சத்தியில் சொல்கிறார். கிருதிமுக்த சிகண்ட மண்டனஹா லிகிதக்கேன மயைய சில்பினா. அப்போது புனமயிலேனா மயில் போன்றவளே, கண்ணன்ற மயில் பார்க்கறதுக்காக நாமெல்லாம் போயின்னு இருக்கோம். பெண்மயிலே நீனு வா, புற்றரவல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, நீ ஒருத்தியை எழுப்புறதுக்காக நாங்கள் மொத்த பேரும் வந்திருக்கோம். சுற்றம்னா கூடியிருக்கக்கூடிய தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, முற்றம்னா வாசல். அந்த காலத்து ஆற்றுலலாம் பார்த்தேன்னா முதல்ல வாசம் இருக்கும், முத்தம் இருக்கும், ரேழி இருக்கும், அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே நாம் தங்கக்கூடிய இடமானது லிவிங் ரூம்னு சொல்லக்கூடிய இடம்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நின் முற்றம் புகுந்து வாசலில் வந்து நின்றுட்டுருக்கோம். எல்லாரும் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்த பேராக வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. யாருமா? நம்ம முகில்வண்ணன் கண்ணனை பற்றி பாடுறதுக்காக வந்திருக்கோம். சிற்றாதே பேசாதே, நீ இப்படி அசையாமையும் பேசாமையும் இருக்கியே செல்வ பெண்டாட்டி, கைங்கரியத்துக்கெல்லாம் மேலான பகவத் கைங்கரியமாகிய சேவையில் நீ வந்து ரொம்ப பேர் பெற்றவளாச்சே, நீ போய் இப்படி தூங்கலாமா? நீ 8 குரங்கும் பொருள், இது தூங்கிறது இது நியாயமா? நீ நேற்றுக்கு வந்து எங்களோட வரேன்னு சொன்னியே, அதனால் எழுந்து வாமா அப்படின்னு கண்ணனிடத்தில் ரொம்ப ஆசையுள்ள ஒரு தோழியை ஆண்டாள் இந்த பாசுரத்தால் எழுப்புறான். சதமகமன நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாத்சல்ய சிந்துஹோ அழக வினிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.